अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 8ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, அதுலேயுமே திரையோதசி திதி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. ஜப்பான் மாதிரி இடங்கள், தமிழ்நாட்டில் மெயினாக கொங்கு மண்டலம், இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான சூறாவளி இல்லைன்னா பயங்கர மழை, சில இடங்களில் நிலச்சரிவுகள், நிலத்தினால் நீரினால் ஆகக்கூடிய அழிவுகள் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுவோம். இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. இந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே லோகக்ஷேமத்துக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், நரசிம்மருடைய ரொம்ப முக்கியமான மந்திரம், சம்சிருஷ்டம் தனமுபயம் சமாகிருத மஸ்மபியம் தத்தாம் வருணஸ்ய மன்யு பியம் ததானா ஹிருதாயேஷு க்ஷத்ராவப்பராஜிதா அபநிலாயந்தாம். ரொம்ப முக்கியமான பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம். இது எல்லாருமே சொல்லலாம். உங்கள் வீட்லேயும் நல்லது நடக்கும், எல்லாருக்குமே நல்லது நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்குள்ளேயும் போகக்கூடாது. எழுத்து பிழை, நிறைய தகவல்களில் தப்பான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தப்பாக போய் கன்வே ஆகலாம். மெயினாக உங்களோட கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. ஏதோ ஒரு இடத்துல 2 நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் ஒரு தகவல் வரும், அது லைட்டாக உங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம், கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். முதல் விஷயம் அதுதான், நல்லது சொல்லிடலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம், மணப்பெண், மணமகன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டுன்னு அமையும். பார்த்த உடனே ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வீடு அமையும், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தில் புது விஷயங்கள் எடுத்து கற்றுக்கிறது, அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது. நிறைய பேருக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போட்டி என்று வந்து விட்டால் இன்றைய நாள் நீங்கள் தான் ராஜா. ஏன்னா பொதுவாக சந்திரன் போய் நீச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்தாலும், அது கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கறனால அந்த பதட்டத்துலையுமே கரெக்டாக உங்கள் மைண்டு வேலை செய்யும். நிறையா பேர் மருத்துவர்களுக்கு யோகமான நாள். ஸ்கேன் சென்டர் வச்சுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள். யாரெல்லாம் வந்து இந்த மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பில் ரொம்ப முக்கியமாக அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விருத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே சொல்லலாம், இன்றைய நாள் உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும். சும்மாவே உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும். அதில் இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார்னா உங்களுக்கு சொல்லியா வந்து கேட்கணும், 2 சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி ஜங்குலாம் குதிப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அதாவது அழகு அப்படிங்கிறது மனசுல தான் இருக்கு. மெயினாக முகத்தின் அழகெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. மனசு நன்னா இருந்ததுன்னா உண்மையாகவே அவங்கெல்லாம் பெரிய அழகான ஆட்கள்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உண்மையாகவே பெரிய அழகான ஆட்கள் தான். மனசில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள், படிப்பு, பாடம், புஸ்தகம், பூஜை, புனஸ்காரம், ஸ்லோகம், ஜபம், பாராயணம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணி கொள்ளக்கூடிய நாள். அதாவது உங்களை நீங்கள் முன்னிறுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வது, இல்லை படிக்கிற குழந்தைகளுக்கு நம்மளால் ஆன தான தர்மங்கள் பண்ணுறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அதனால் இன்றைய நாள் நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் இன்றைய நாள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்கள் தான். நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம்,
வங்கியில் பணி செய்யக்கூடிய டெல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு அலுவலகத்தில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த விதமான டியூட்டராக இருக்கலாம். எதில் இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மெயினாக கணிதம், ஃபிசிக்ஸ் இது சம்மந்தப்பட்ட பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் புதுசாக எதாவது கண்டுபிடிப்பீங்க. யாருமே கிராக் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பொதுவாகவே இன்றைய நாள் நீங்கள் போடுற கணக்கு 100% சக்ஸஸாக இருக்கும். அது வாழ்க்கையில் போடக்கூடிய கணக்காக இருந்தாலும் சரி, படிப்பில் போடக்கூடிய கணக்காக இருந்தாலும் சரி, 100% சக்ஸஸ். அருமையாக இருக்கக்கூடிய நாள். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு ரொம்ப லயிக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய விசேஷமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம், கச்சேரி, வித்தைக்கு காரகன்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் யோகா கற்றுக்கலான்னு எண்ணம் வரும். சில பேருக்கு ஜும்பா கற்றுக்கலான்னு எண்ணம் வரும். சில பேருக்கு உடம்பை எப்படியாவது வளைச்சா சரி நான் சூரிய நமஸ்காரத்தோடு செட்டில் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர், கால் லெட்டர், இன்டர்வியூ கால் இதெல்லாம் வரும். நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வீட்டு கதவை தட்டும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நல்ல தகவல்கள் மட்டும் கிடையாது, ஃபோன் எடுத்தால் 1 மணி நேரம் சும்மா பக்கேன்னு ஒரே சிரிப்பு ஃப்ரெண்டோட. அந்த மாதிரி இயல்பாக மனசு அப்படியே ஃப்ரீ ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு திறமை. ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க எல்லாருமே ஆமாஞ்சாமி தான், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். நல்ல பண வரவுகள் தாராளமாக இருக்கும். தீர்க்கமாக எல்லா விஷயத்தையுமே எடுத்து கொண்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மன வலிமை மிக அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக மற்றவர்களுடைய துணையோடு நம்ம எடுத்து செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் முடிக்காமல் விடமாட்டீங்க. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீருங்க. கண்டிப்பாக ஒரு தொகை வந்து நீங்கள் கடனுக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க. முக்கியமானதே அதுதான். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இன்றைய நாள் மனக்குழப்பம். அந்த மனக்குழப்பம் இன்றைய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் இருக்காது. நிறைய பேருக்கு எழுத்து மூலியமாக, அதாவது பென்னு பேப்பர் கையில் இல்லாமல் இன்றைய நாள் நீங்கள் இருக்கவே கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களில், எண்ணங்களை, உங்கள் செயல்களை, லட்சியங்களை கண்டிப்பாக பேப்பரில் எழுதணும். புதன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், பேசிக்கு. அப்படி இல்லைன்னா முருகனை பற்றி கந்தசஷ்டி கவசத்தை எழுதலாம். எழுதுகோல் அப்படின்னு இருந்தாவே இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. அதனால் உடம்பு டயர்டாகும். கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். சம்டைம்ஸ் ரொம்ப லேட்டாக சாப்பிடுவோம். வேலையின் பழு ஜாஸ்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யக்கூடிய சிஸ்டம் வேலை செய்யாது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். ஒரு இடத்துக்கு போனால் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. வேறு நாட்டுக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறையா பேருக்கு சீக்கிரட்டாக போய் ஒரு புது ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போவீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் கிரே நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ். லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சந்திரன், 2 நட்சத்திரம் கேட்டை, புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. பயங்கரமான சக்சஸ். நண்பரினால் வரக்கூடிய ரெஃபரன்ஸ் மூலியமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பாராட்டுக்கள் குவியும். சான்றோர்கள் எல்லாருமே நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் சான்றிதழ்கள் வரும். அதாவது நிறைய சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கும். எங்கேயார் போய் எதாவது அப்ளை பண்ணியிருந்தா கூட இன்றைய நாள் சாங்ஷன் ஆகி கைக்கு வந்துடும். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு நடக்கும் பொழுது அது பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த வெயிட் பண்ணக்கூடிய வெயிட்டிங் டைமுங்கிறது இன்றைய நாளோட முடிஞ்சுது. சாயந்தரத்துக்குள்ள 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு,
ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அருமையான நாள். எமர்ஜென்சி மெடிசனில் இருக்கீங்களா இன்னும் நல்லாயிருக்கும். எந்த விதத்துலையுமே இன்றைய நாள் மருத்துவம் சார்ந்த கல்வி கற்கக்கூடிய அல்லது மருத்துவர்களாக இருக்கக்கூடிய, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இன்றைய நாள் கண்டிப்பாக குணமாயிடும். ஒரு லெவலுக்கு மேலே எதுவும் போகாது. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வேலையே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய அற்புதமான நாள். எந்த வேலையும் இல்லாமல் இருந்தாலும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலையில் நிமக்னமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாட்சாத் அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், தெய்வ அனுகிரகம் இருக்கும், பூஜை புனஸ்காரம், ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டங்கள் வரும், பகவத்கீதை படிக்கிறது, பாதி பேருக்கு எல்லாருக்கும் தான தர்மங்கள் செய்கிறது, நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுங்கிற மாதிரி எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள்லாம் மேன் மக்கள் தான். பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் போய் உட்காரும் பொழுது தான தர்மங்கள் செய்யக்கூடிய இந்த நாளில் பொதுவாக நீங்கள் தொட்டிங்கன்னா போதும் அதை ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். இறை அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்கும். உங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜெயிக்கும். யாருமே உங்களை பகை பாராட்டவே மாட்டாங்கங்க. எல்லாருமே நம்ம கூட நட்பாக இருக்கக்கூடிய நல்ல தகவல்களும் புது ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகக்கூடிய அற்புதமான நாள். ஒருவேளை இன்றைய நாள் ஏதோ ஒரு பையனையோ பொண்ணையோ போய் பார்க்குறீங்கன்னா மன பொருத்தம் பச்சக்குன்னு ஒட்டிக்கும். காந்தர்வம் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். எப்படி நம்ம இரும்பை பார்த்தா மேக்னெட் ஒட்டுவோம், நம்ம பிடிச்சி இழுத்தாலும் விடாது, அந்த மாதிரி மனப்பொருத்தம் ஓகே ஆகிடும். அதனால் நிறைய பேருக்கு இன்றைய நாள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். பத்திரிக்கை அனுப்புங்க, எல்லாரும் வரோம், சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மீனம் தான், நோ டவுட். 2வது மகரம், 3வது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.